குறுக்கு வழியில் வேறு மக்களை ஏமாத்துறது சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கிறது கொள்ளை. அப்படி நிறைய இதெல்லாம் வருது. இந்த சூழலில் நம்ம நாகராஜ் கற்பை ரொம்ப மனசார நான் வாழ்க்கை. இந்த மாதிரி இருக்கணும்னா வெற்றி அடைச்சா தான் தமிழ் திரைப்படம் தரம் உயரும். எங்கள் அம்மா அக்கா சொல்கிறதா தங்கச்சின்னு சொல்கிறதா அம்மான்னு சொல்கிறாங்க. தீபா சங்கர் சகோதரி சொல்லிக்குவோம். நல்லா சிறப்பாக பேசினாங்க. அவங்க பேசும்போது அப்படியே கிராமத்து குணம் மாதிரி போச்சு. கிராமத்தில் போய் சொந்தக்காரங்களோட உட்காந்து பேசுகிற மாதிரியே ஆகிப்போச்சு. அப்படி ஒரு பேச்சு. அதை ஒன்று சொன்னாங்க, என்னடா பாஸ் ஆகிட்டியா அப்படின்ட்டு. பக்கத்து விட்டு வினோத் பெய்யணுமா, அது பரவாயில்ல. சிலர் இருக்காங்க, என்னடா பாஸ் ஆகிட்டியா, அம்மா ராச்சியா இருக்கு ஒரு மீத்து